நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு சாலையில் ஒருத்தர் தக்காளி செடி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாப்படி. அதை வாங்கிட்டு நான் வீட்டில் மாடி தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில் பதிச்சு வச்சுருந்தேன். அன்னன்னைக்கு அதில் தண்ணி ஊற்றுறதோடு சரி, அதை சரியாக கூட நான் கவனிக்கலை. அப்பப்போ போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன். அதோடு சரி, வாரத்துக்கு ஒருக்கா 2 நாள் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது பார்த்தா, அன்றைக்கி அதில் ஒரு 4 பழம் வளர்ந்துருக்குது. எனக்கே இதில் ஒரு மாடி தோட்டம் போட்டால் கூட அன்னன்னைக்கு நமக்கு ஒரு காய்கறிகள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி மாடிகளில் விளையக்கூடிய காய்கறி அதிக தண்ணீர் தேவைப்படாத பராமரிப்பு அதிகம் தேவைப்படாத காய்கறி செடிகளை எல்லாம் நட்டிங்கன்னா அன்னன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு பூக்களோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களையும் உங்கள் மாடியில் மொட்டை மாடியில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தக்காளி, அவரை, கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் செடி வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு தினசரி அன்றாட அந்த காய்கறிகள் கிடைக்கும். பாருங்கள், 3-4 பழம் வந்திருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி 200 ரூபாய்க்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. 200 ரூபாய்க்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்த தக்காளி இன்றைக்கி மாடியில் அனாயாசமாக ஒரு 1/4 கிலோ தக்காளி வளர்ந்து கிடக்கு. அதனால் நண்பர்கள் அனைவரும் மாடிகளில் இடம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மாடிகளில் இடம் இருந்துச்சுன்னா தக்காளி அந்த மாதிரி காய்கறிகள் அன்றாடம் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் மாடியில் வளர்த்தலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே, நன்றி.